அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போக்கியோ நிறுவனத்தில் மருத்துவர் பேசுகிறேன். இதுக்கு முன்னால் ஒரு ஆடியோ வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளால் பாதிக்கப்பட்டவங்க, சர்க்கரை குறைபாடுனால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன வகையான உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு மருத்துவராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதை தவிர்த்துருங்க, அதை தவிர்த்துருங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது நம்ம உலகத்தில் ஒரு விஷயம் உண்டு, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா, புத்துமதி சொல்கிறது. ஆனால் அதை சொன்னவங்களாக இருக்கட்டும், அதை கேட்டவங்களும் கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கேட்டுப்போம், முடிஞ்சதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் இருப்போம் இல்லையா. அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை. சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கு நல்லது. தவிர்க்க வேண்டிய உணவு முறைகளை நம்ம சொன்னோம். இப்போ சாப்பிட வேண்டிய உணவுகளை நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், சுகர் வந்துச்சுனாலே நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எப்போவுமே சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நல்லா டேஸ்ட் பார்த்து, டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம், டேஸ்ட் குறவாக இருந்தால் குறவாக சாப்பிடுவோம் இல்லையா. முதல்ல இந்த டேஸ்ட் பார்க்குற விஷயமே தன்னை விட்டு மறந்து போயிடும். ருசி பார்க்குறத சுத்தமாக விட்டுற வேண்டியதான். எதை சாப்பிட்டாலும் அது மருத்துவ குணம் உண்டுன்னு நினச்சி சாப்பிட்ற வேண்டியதான். முதல்ல சுகர் நோயாளிகள் எல்லா சாப்பாட்டில் சாப்பிடும்போது நீங்கள் செய்ய வேண்டியது. அப்புறம் கண்டிப்பாக டெய்லி நீங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, நல்ல ஓய்வுகள், உறக்கம், இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் சரியான ஓய்வுகள் இல்லை, சரியான உடற்பயிற்சி இல்லைனாலே உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாயிரும். அப்போது நம்ம இயற்கையிலேயே சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கான சில விஷயங்கள் உடலோடு ஒண்டி இருக்குது. நம்மளுடைய உடல் பயிற்சி செய்கிறது, தூங்குறது, டென்ஷன் ஆகாமல் இருக்குது, சண்டைகள் போடுறதை கம்மி பண்ணுறது, இதையுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிக்கிறது. ஏன்னா சுகர் வந்தாலே உங்களுக்கு ப்ரெஷர் கூட வந்துடும், அது கூடயே ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் மாதிரி சர்க்கரை வியாதியும் சுகரும். ஒரு பக்கம் சுகரு, ஒரு பக்கம் ப்ரெஷர், இது ரெண்டும் சேர்ந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னே தெரியாமல் வரம்புக்கு மீறி அந்த நேரங்கள் வரும்போது, அதாவது சாப்பாடு டைம் வரும்போது கரெக்டான நேரத்தில் நீங்கள் சாப்பிடல அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகி மற்றவங்கள்ட்ட கோவப்பட வச்சுருவீங்க. செய்த வேலைகள் சரியாக உங்களால் செய்ய முடியாது, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க, தளர்ச்சியாக வந்துடும். நிறைய பேர் அதில் உட்காந்துருவாங்க, அப்படியே நிம்மதி போயிடும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கூட வந்துடும். அதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிருங்க. அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாகக்காய், அதாவது பச்சை நிறங்களாக காணப்படப்பட்ட கீரை வகைகள், பாகக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, கீரைகள், நூல்கோல், புடலங்காய், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், வெள்ளரிக்காய், தக்காளி, பூசணிக்காய், கத்திரிக்காய், எலுமிச்சை, அரிசி, கோதுமை, சுட்ட அப்பளம், ரசம், தயிர், வாழைப்பழம், உப்பு பிஸ்கெட், இட்லி, தோசை, உப்மா, பொங்கல், ரொட்டி, சாம்பார், ஒலோடு, பட்டாணி மொச்சை, பருப்பு, மாமிசம், முட்டை, மீன், கருவேப்பிலை, மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, தாவர உயிர்ச்சத்து, விட்டமின் அடங்கிய உணவை நீங்கள் அளவோடு உண்ண வேண்டும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சொன்ன உணவு வகைகள் எல்லாமே என்னது, சர்க்கரை வியாதிகள் இதெல்லாம் தவிர்க்கணுமோ அதெல்லாம் சொன்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. நான் இந்த சொன்ன பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே மருந்து மாதிரி உணவை சாப்பிட்ணும். அதாவது ஒரு ஒரு இட்லினா 2, ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு சாப்பாடு கொஞ்சம், சரிங்களா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள், காய்கறி வகைகள், அதெல்லாம். அதாவது ஏன் அளவோடு சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா, சர்க்கரைவாதியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகக்காவை அதிகமாக சாப்பிட்டாலோ வாழைத்தண்டை அதிகமாக சாப்பிட்டா அது ஆண்மையை பாதிச்சிடக்கூடாது. ஆண்மையை பாதிச்சிரும் அப்படிங்கிறக்காக நீங்கள் இது சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா சுகரை கூட்டிடும். சுகரையும் குறைக்கணும், ஆண்மையும் குறைஞ்சிடக்கூடாது, பக்க விளைவுகளும் வந்துடக்கூடாது. இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றது தான் அந்த சர்க்கரை நோயாளுடைய பெரிய திறமையே. அதாவது மருந்தெல்லாம் மருத்துவங்கிற மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு மருந்து அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உணவு பழக்கம்தான். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ற மருந்தை விட நீங்கள் சாப்பிட்ற மருந்தை உங்களுக்கு கரெக்டாக டேலி பண்ணி கொண்டு போகிறதே பார்த்திங்கன்னா உங்கள் உணவு. மற்ற நோயாளிகளுக்கு உணவு எந்த முறையத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கு, பக்கபலமாக இருக்குது, மருந்தெல்லாம் மருத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த உணவை சொல்கிறத விட, இந்த சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சாப்பாடு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ 90% மேலே சர்க்கரை வியாதி எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. பிறந்த குழந்தைகளுக்கு இருக்குது, முதியோர்களுக்கு இருக்குது. யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னா சொல்லவே முடியாது, எப்படி வரும்னு சொல்ல முடியாது.
அதை சரி செய்யறதுக்காக நம்ம வந்து இயற்கையாகவே நிறைய மருந்துகள் வந்து நம்மளுடைய சித்தா கிளினிக்கில் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உணவு பழக்கத்தில் நிறைய பேருக்கு கடைப்பிடிக்க முடியாதனாலையும் எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாதுங்கிறதுனாலையும் தான் நம்ம வந்து இயற்கையிலே கடவுள் தந்த அரிய வகையான மூலிகைகள், சர்க்கரை வியாதியை குறைப்பதற்காகவே மூலிகை கடவுள் படைக்கப்பட்டிருக்கிற பழைய அரிய வகையான மூலிகைகள் இருக்குது. நம்ம அது வகையாக பவுடராக செய்து கொடுக்குறோம், கேப்சலாக செய்து கொடுக்குறோம். வாங்கி நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணவு பழக்கத்தையும் நீங்கள் நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தால், பயனளித்த வீடியோ ஆடியோவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.